Hi everyone. இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா strain. Strainனா என்ன? Strainோட கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பத்தியும் strainோட யூனிட் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Strain அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன பார்த்தோம்னாக்கா strain is the deformation of a material from stress. It is a ratio of change in length to the original length. அதாவது ஒரு பொருளினுடைய சிதைவு அததான் strain அப்படினு சொல்லுவாங்க. இதன் அசல் நீளத்திற்கும் நீளத்தின் மாற்றத்திற்கும் உள்ள விகிதம் தான் strain அப்படினு சொல்றோம். பொதுவாவே இப்ப strain அப்படினாக்கா நம்ம ஒரு அழுத்தத்தை ஒரு பொருள் மேல செலுத்தும்போது அதனால ஏற்படுற மாற்றம், அதாவது அதனுடைய உருவ மாற்றமோ அல்லது நீளத்துல ஏற்படக்கூடிய மாற்றமோ, நம்ம அழுத்தத்தை செலுத்துறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் strain அப்படின்னு சொல்றோம். strain அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுல ஃபோர்ஸை நம்ம செலுத்தும் போது அதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல அதனுடைய எட்ஜஸ்ல இருக்கிற சர்க்குலர் ஃபேஸ்ல நம்ம ரெண்டு சைடுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அதாவது டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூபோ ஒரு ராடோ அதனுடைய எட்ஜஸ்ல ஒரு இழு விசையை நம்ம அப்ளை பண்ணும்போது அதனுடைய லென்த்ல நமக்கு டிஃபரன்ஸ் வருது. ஸோ அதை தான் நம்ம ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம விசையை அழுத்துறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ்க்கும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு சைடும் ஃபோர்ஸை நம்ம டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அதனுடைய லென்த் எல் அப்படின்னு நோட் பண்றோம். ஸோ இந்த லென்த்ல நமக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறது ஒரிஜினல் லென்த். நம்ம ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அந்த ஆஷ் கலர்ல இருக்கிற அளவுக்கு லென்த் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்படின்றப்போ இதனுடைய ஸ்ட்ரெயின் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்த லென்த் L1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிற லென்த் L2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கிடைச்ச லென்த்துக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச லென்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெல்டா எல் சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு L2 மைனஸ் L1. அதாவது லென்த் எக்ஸ்டெண்ட் ஆனது லென்த்துக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த லென்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். இதை del L அப்படின்னு டினோட் பண்றோம். del L அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் லென்த் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் மைனஸ் ஒரிஜினல் லென்த். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் ஸ்ட்ரெயின். ஃபார்முலா அண்ட் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த். அதாவது ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்த லென்த்துக்கும் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உள்ள லென்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த ரேஷியோக்கும் அதுக்கும் ஒரிஜினல் லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டெல் எல் டிவைடட் பை எல். அதாவது டெல்டா எல் அப்படின்றது சேஞ்ச் இன் லென்த், அதுக்கும் ஒரிஜினல் லென்த் எல் அப்படின்னு டினோட் பண்றோம். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டு த ஒரிஜினல் லென்த். இங்க மேலையும் யூனிட் மீட்டர்ல வரும், கீழையும் யூனிட் மீட்டர்ல வரும். ஸோ மீட்டர் கேன்சல் ஆயிடும். ஸ்ட்ரெயினுக்கு நமக்கு யூனிட் கிடையாது. ஸோ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் அண்ட் மீட்டர் கெட் கேன்சல்ட். ஸோ தேர் இஸ் நோ யூனிட் ஃபார் ஸ்ட்ரெயின். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஒன்னு டென்சைல் ஸ்ட்ரெயின், இன்னொன்னு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். நம்ம ஸ்ட்ரெஸ்ல ரெண்டு டைப் பார்த்த மாதிரியே தான் ஸ்ட்ரெயின்லயும் ரெண்டு டைப் இருக்கு. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்றப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்போ அல்லது ஒரு பைப்பு ஒரு டியூப் எடுத்து நம்ம அதில் விசையை அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணும்போது அது இருக்கிற சைஸை ஒரிஜினல் சைஸை விட பெருசாச்சு அப்படின்னாக்கா அதுதான் டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுவே ஒரிஜினல் லென்த்தை விட நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் அந்த பொருளை கம்ப்ரஸ் பண்ற அளவுக்கு அனுப்பி அந்த பொருளுடைய ஒரிஜினல் லென்த்தை குறைச்சு
ஒரிஜினல் லென்த்தை விட கம்மியான லென்த்துக்கு ஆக்குச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து பொருளிலிருந்து வெளிநோக்கி விசையை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து வெளியிருந்து அழுத்தத்தை வந்து பொருளை நோக்கி அதை கம்ப்ரஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் ஸ்ட்ரெயினுடைய 2 டைப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.